ஆக்சுவலாக வந்து யுவர் கீஸ் யுவர் கிரிப்டோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய கிரிப்டோவை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொன்னால் வேலெட்டில் தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி வேலெட்டில் வச்சுருக்கும் போதுமே அந்த வேலெட்டில் சில வேலெட்லாம் ஓப்பன் ஆகாமல் போயிடுது. அதை பற்றி தான் இந்த எபிசோடில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன வேலெட்டில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் வேலெட்டில் பார்க்க போகிறோம். சேஞ்ச் வேலெட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகலை, அப்டேட் ஆகலை, ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்த கிரிப்டோஸ் வந்து ஜீரோன்னு காட்டுதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உள்ளே தான் இருக்கும், வெளியில் எங்கேயும் போயிடாது. அதை எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் எபிசோடில் தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சேஞ்ச் வாலெட்டில் வந்து நிறையா பேருக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ப்ளஸ் அவங்க வச்சுருக்கிற காயின்ஸ் எல்லாம் வந்து வெளியில் எடுக்கவும் முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஆர்சி பேஸ்டு டோக்கன்ஸ் வச்சுருக்கீங்க அல்லது பிஎன்பி டோக்கன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த சேஞ்ச் வேலெட்டோட அந்த சீட் ஃப்ரேஸ் எடுத்து ட்ரஸ்ட் வேலெட்டில் போடுங்க, அல்லது மெட்டாமாஸ்கில் போடுங்க, அல்லது எனி வேலெட்டில் எந்த வேலெட்டில் அந்த சீட் ஃப்ரேஸை போட்டாலும் ஓப்பன் ஆகிடும். உங்கள் காயின்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அதாவது வந்து பிஎன்பியில் வச்சுருக்க காயின்ஸு, பாலிகான் செயினில் வச்சுருக்க காயின்ஸு, ERC20 வச்சுருக்க காயின்ஸ் எல்லாமே. இதை தவிர 2 முக்கியமான காயின்ஸை நிறைய பேர் வச்சுருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதை எப்படி கொண்டுட்டு வரலான்றதையும் பார்த்துருவோம். அடுத்து வந்து கேஸ்பாவை ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் வேலெட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கேஸ்பாவை வெளியில் கொண்டுட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, KASWARE கேஷ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலெட் இருக்குது. நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதாவது புது வேலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இம்போர்ட் வேலெட்னு அதுக்குள்ளே கொடுங்க. இம்போர்ட் வேலெட் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலெட்லேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10-15 வேலெட்டை காட்டும். அதில் சேஞ்ச் வேலெட்டும் இருக்கும். அந்த சேஞ்ச் வேலெட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேஞ்ச் வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சீட் ஃப்ரேஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் அந்த 12 வார்த்தை சீட் ஃப்ரேஸ் அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கேஷ்பா டோக்கன்ஸ் ஃபுல்லாக எதுக்குள்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கேஷ்வேர்ன்ற வேலெட்குள்ளார வந்துடும். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்கள் அதுக்குள்ளே ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இப்படி தான் உங்களோட கேஷ்பா காயின்ஸு சேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு சொன்னால் வெளியில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். ஆக்சுவலாக 2வது முக்கியமான காயின் வந்து கியூபிக்கை வந்து சேஞ்ச் வேலெட்டில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து கியூபிக் வேலெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஃப்ரேசஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக 55 கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு சீட் ஃப்ரேஸ் இருக்கும், ஸ்பேசஸ் இல்லாமல். ஸோ நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய சீட் ஃப்ரேசஸ் எடுத்து எதுலையாவது போட்டிங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகிறதில்ல. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. கியூபிக்கை மட்டும் சேஞ்ச் வேலெட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றது இப்போ வரைக்கும் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இன்கேஸ் அது வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வேலெட்ஸில் வச்சுருக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஒரு சில வேலெட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கஸ்டோடியல் வேலெட் இல்லாமல் கஸ்டோடியன் வேலெட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய சிக்கலாகிடும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து நான் கஸ்டோடியல் வேலெட்டில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இன்கேஸ் உங்களால் வந்து வேலெட்டில் ஓப்பன் பண்ண முடியல, ஆக்சஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அந்த வேலெட்டோட சீட் ஃப்ரேசஸை வேறு வேலெட்டில் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். இதை வந்து பெருசாக நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து சேஞ்ச் வேலெட்டில் வச்சுருந்தேன், சேஞ்ச் வேலெட் அப்டேட் ஆக மாட்டேங்குது, சேஞ்ச் வேலெட்டுக்குள்ளே ஜீரோ காட்டுது, சேஞ்ச் வேலெட்டை வந்து ப்ளே ஸ்டோரில் இது எடுத்துட்டாங்க, சேஞ்ச் வேலெட்டுக்குள்ளே இருக்க எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியலன்ட்டு. ஒருமே பிரச்சனை கிடையாது. அந்த சேஞ்ச் வேலெட்டோட சீட் ஃப்ரேசஸ் மட்டும் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இதில் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து இன்னொரு வேலெட்டில், அதாவது வந்து ட்ரஸ்ட் வேலெட்டாக இருக்கலாம், மெட்டாமாஸ்காக இருக்கலாம், ஸ்டார் கேசராக இருக்கலாம், எனி வேலெட், இல்லைனா சேஃப்பால் வேலெட்டாக இருக்கலாம், இல்லைனா நான் சொன்ன கேஷ்வேர் வேலெட்டாக இருக்கலாம், எந்த வேலெட்டில் தூக்கி போடுறீங்களோ அந்த சீட் ஃப்ரேசஸை ஆட்டோமேட்டிக்காக எந்த காயின் அந்த வேலெட் சப்போர்ட் பண்ணுதோ அந்த காயின் சப்போஸ் சேஞ்சில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஓப்பன் ஆகிடும், ஷோ ஆகிடும். அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அல்லது அங்கேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கியூபிக்கை மட்டும் என்னால் வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு என்ன ஆப்ஷன்னு தெரியல. அந்த ஆப்ஷன் இன்கேஸ் கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.